எடப்பாடி பழனிசாமி தான் சொல்லிட்டு அதிமுக தரப்புன்னு சொல்லிட்டாங்க. ஆனா என்டிஏ தரப்புல இருந்து ஏன் சொல்ல மறுக்கிறாங்க? ஏற்கனவே அவரே சொன்னாருங்க, எடப்பாடி பழனிசாமிக்கு நேத்திரத்துவமே என்டிஏ சர்க்கார் பனேகான்னு ஏப்ரல் 11 மெட்ராஸில் சென்னையில் ப்ரெஸ் மீட் கூட ஹோட்டலில் 5 ஸ்டார் ஹோட்டல் ப்ரெஸ் மீட்டில் தெளிவாகவே சொன்னார். அதுக்கு பிறகு மதுரையில் பேசும்போது பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ்னாரு. ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ்க்கும் பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ்க்கும் வித்தியாசம் இருக்கு. இன்னைக்கு தினமலர் தினத்தந்திக்கெல்லாம் கொடுத்த பேட்டியில் என்டிஏ கவர்மெண்ட்டு அதிமுகலேருந்து ஒருத்தர் முதலமைச்சர் அதில் பிஜேபி இருக்குன்றார். ஏன் இப்படி உங்களை இழிவுபடுத்துறாங்க? இந்த 3 மாசமா என்ன நடக்குது தமிழ்நாட்டில்? உங்க சுயமரியாதை எவ்வளவுதான் அவங்க சுரண்டி பார்ப்பாங்க. அந்த பிரஸ் மீட்ல அலையன்ஸ் அனௌன்ஸ் பண்றாரு. அவருக்கு இடது பக்கம் அண்ணாமலை, வலது பக்கம் எடப்பாடி. கூட்டணிக்கு தலைவர் எடப்பாடின்னு அவரே சொல்றாரு, அமித்ஷாவே. ஆனா அவரை பேச அனுமதிக்கல. இதுக்கு பிறகும் அதிமுக இந்த கூட்டணியில எப்படி தொடருதுன்னு என்ன புரிஞ்சுக்க முடியல. அதாவது ஒரு தொடர்ச்சியா இப்படி எதிர்வினை ஆற்றலைன்னா அதிமுக எடப்பாடி அவர்கள் கண்ட்ரோல் தான் இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வருது. நேச்சுரலி வரும். அது யார் கண்ட்ரோல் இருக்கு? அது அமித்ஷா கண்ட்ரோல் இருக்கு. சரியான கேள்வி. இது எதிர்வினை ஆற்றாம அமைதியா இருக்கீங்க, கடந்து போறீங்க, மக்கள் ஏத்துக்க மாட்டாங்கன்னு எதுக்கு அப்படியே மயிலர்கால வருடி கொடுக்குறாரு வைகை செல்வன்? மக்கள் ஏத்துக்கிறது ஏத்துக்காத அடுத்த ஸ்டேஜ்ங்க. உங்க கட்சி ஏத்துக்குமா அதை சொல்லுங்க. முதலுக்கே மோசம் வந்திருக்கு. இது அதிமுக கிடையாது, இது அமித்ஷா திமுக. குறைஞ்சபட்ச தர்மம் கூட அவங்களுக்கு இல்லையாங்க பிஜேபிக்கு. கூட்டணியில இருக்கும்போது கூட்டணி கட்சியோட தர்மத்தை அவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. திமுகவோட இருக்கும்போதும் அதிமுகவோட 4 தடவை கூட்டணியில இருந்தீங்களே, அண்ணாவையும் பெரியாரையும் நீங்க இழிவுபடுத்துறீங்க. சரி, அண்ணாவை பத்தியும் பெரியாரை பத்தியும் இந்து முன்னணிக்கு ஒரு பார்வை இருக்கும், அதை பத்தி நான் சொல்ல வரல, அது வேற. ஆனா கூட்டணியில இருந்துகிட்டு அதை நீ செய்யும்போது அதிமுக எப்படி அதை கடந்து போகும்? நீ கடந்து இல்ல போற. அப்ப இங்கதான் உன்னை கூட இருந்து அண்டர்மைன் பண்றதும் உன்னோட வேற அவன் ஆட்டுறான், வேற உருவுறான், வேறல வெந்நீரை ஊத்துறான். அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் திறனாய்வாளருமான திருமிகு மணி அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சமீபத்தில் தமிழ் நாளிதழ் ஒன்றுக்கு பேட்டி கொடுத்தார். அதுல என்டிஏ ஆட்சி தான், ஆனா அதிமுக இருக்கிற ஒரு தலைவரை முதல்வர் வேட்பாளராக தேர்தலுக்கு அப்புறம் நாங்கள் சொல்லுவோம்னு சொல்லியிருக்காரு இல்லையா? எடப்பாடி பழனிசாமி தான் சொல்லிட்டு அதிமுக தரப்புன்னு சொல்லிட்டாங்க. ஆனா என்டிஏ தரப்புல இருந்து ஏன் சொல்ல மறுக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏற்கனவே அவரே சொன்னாருங்க, எடப்பாடி பழனிசாமிக்கு நேத்திரத்துவமே என்டிஏ சர்க்கார் பனேகான்னு ஏப்ரல் 11 மெட்ராஸில் சென்னையில் ப்ரெஸ் மீட் கூட ஹோட்டலில் 5 ஸ்டார் ஹோட்டல் ப்ரெஸ் மீட்டில் தெளிவாகவே சொன்னார். அதுக்கு பிறகு மதுரையில் பேசும்போது பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ்னாரு. ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ்க்கும் பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ்க்கும் வித்தியாசம் இருக்குது. இன்னைக்கு தினமலர் தினத்தந்திக்கெல்லாம் கொடுத்த பேட்டியில் என்டிஏ கவர்மெண்ட்டு அதிமுகலேருந்து ஒருத்தர் முதலமைச்சர் அதில் பிஜேபி இருக்குன்றார். இதுக்கு பிறகும் அதிமுக இந்த கூட்டணியில எப்படி தொடருதுன்னு என்ன புரிஞ்சுக்க முடியல. அதாவது ஒரு சுயமரியாதை என்பது உள்ள எந்த ஒரு கட்சியுமே இதுக்கு பிறகு அந்த கூட்டணியில தொடர மாட்டாங்க. இவங்க எப்படி இருக்காங்கன்னு புரியல. அதாவது இதை விட கூடி கெடுப்பதுன்ற வேலையை யாராலையுமே செய்ய முடியாது. உள்ள சேர்ந்து அழிக்கிறாங்க பிஜேபி. அதிமுகவை வச்சு செய்கிறாங்கன்னு வாங்கல, அதை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ அதிமுக தலைவர்களும் தொண்டர்களும் தான் முடிவு பண்ணும். தலைவர்கள் முடிவு பண்ணிட்டாங்க, என்ன ஆனாலும் பரவாயில்ல, கட்சி மொத்தமாக அழிஞ்சாலும் பரவாயில்ல, பிஜேபியோட போய் சேரணும், சொத்து சுகத்தை காப்பாற்றணும், இடி கஸ்டடிக்கு போகக்கூடாதுன்றதுல அவங்க கட்சியை அடகு வச்சுட்டாங்க. அடகுல வித்துட்டாங்க கம்ப்ளீட்டாக. தொண்டர்கள் தான் முடிவு செய்யணும். ஏன்னா இன்றைய அமித்ஷா பேட்டிக்கு பிறகும் அந்த கூட்டணியில் அதிமுக தொடர்வது என்பது வார்த்தைகளால் விவரிக்க முடியாத வெட்கக்கேடு. நீங்க சொன்ன மாதிரி சென்ற முறை அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் சொன்னவர். கிட்டத்தட்ட சில மாதங்கள்ல ஏன் மாத்தி சொல்றாரு? 2 மாசம், சில மாதங்கள்ல 2 மாசம் அவரை தான் கேட்கணும். மாத்தி பேசுறாருல அமித்ஷா. ஏப்ரல் 11 பேசும்போது அதே வார்த்தையை சொல்றேன். எடப்பாடி பழனிசாமிக்கு நேத்திரத்துவமே என்டிஏ சர்க்கார் பனேகா. எடப்பாடி பழனிசாமி தலைமையில என்டிஏ அரசை தமிழ்நாட்டில் நிறுவுவோம். அதுக்கு 4 நாள் பொறுத்து விளக்கம் கொடுத்தாரு எடப்பாடி பழனிசாமி. இது என்டிஏ அரசு, ஆனால் அதிமுக மந்திரி சபை, அதில் பிஜேபிக்கு இடம் கிடையாதுங்க. புது வியாக்கியானம் கொடுத்தார். அதுக்கு பிறகு இப்போ ஒரு 10 நாளைக்கு 2 வாரத்துக்கு முன்னால் மதுரையில் பேசும்போது அமித்ஷா சொல்கிறாரு, பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ்னார். ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸும் சொல்லலை, என்டிஏ அலையன்ஸும் சொல்லலை, பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ்னார். அதுக்கு ஒரு 4 நாள் முன்னால் அண்ணாமலை என்ன சொன்னார்? என்னை பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சி கிடையாது, இது பிஜேபி கவர்மெண்ட்னார். இன்னைக்கு கொடுத்த பேட்டியில் என்ன சொல்றாரு? என்டிஏ அரசு அமையும், அதிமுகலேருந்து ஒருத்தர் முதலமைச்சராவார், பாஜக அதில் அங்கம் வகிக்கும். எப்படிங்க இவ்வளவு தூரம் ஒரு 53 வருஷம் பாரம்பரியம் மிக்க கட்சி, 30 ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆண்ட கட்சியை 4% 5% ஓட்டு கூட இல்லாத ஒரு கட்சி, மக்கள் மத்தியில் ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட தனியாக நின்று ஜெயிக்க முடியாத ஒரு கட்சி இவ்வளவு தூரம் இழிவுபடுத்துதுன்னா, அதையும் மீறி அந்த கூட்டணியில் அதிமுக இருக்குன்னா இது யாரை போய் சொல்றது? எப்படி எதை நொந்து கொள்வதுன்னு புரியல. இவ்வளவு தூரம் சுயமரியாதை இழந்து அதிமுக அந்த கூட்டணியில தொடரணுமா?
ஏற்கனவே முருகன் மாநாடுல பெரியார் அண்ணாவை பத்தின காணொலி காட்சி யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சம்பவமா இருந்தது. இன்னைக்கு இப்படி பேசுறாரு. அதாவது தெளிவா அந்த பேட்டர்ன் இருக்குது. தட் இஸ் அ மெத்தட் இந்த மேட்னஸ் வாங்க. ரொம்ப தெளிவா தெரியுது. ஒன்றும் பெரிய கொலம்பஸோட அறிவு உங்களுக்கு தேவையில்லை. அதிமுகவை பாஜக கூடி அழிக்குது. போஸ்ட் ஜெயலலிதா, போஸ்ட் கருணாநிதி பீரியட்ல தமிழ்நாட்டில் தாங்கள் வளருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று அவர்கள் உறுதியாக நம்புகிறார்கள். அந்த அடிப்படையில் அவங்க இதை தெளிவாக செய்கிறாங்க. அப்படி தான் நான் இதை புரிஞ்சுக்கிறேன். இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி வந்து முருகர் மாநாட்டிலையும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணல. அண்ணாமலை ஏற்கனவே வந்து பாஜக தலைமையில் தான் ஆட்சின்னு சொன்னதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல. இப்போ வந்து இன்னைக்கு அமித்ஷா பேச்சுக்கு வைகை செல்வன் மட்டும் வெளிப்படையாக என்ன சொல்றாருன்னா, மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு சொல்றாரு தவிர அதிமுக ஏற்றுக்கொள்ளாதுன்னு சொல்லல இல்லையா? என்ன பிரச்சனை சார்? சுயமரியாதை இல்லைங்க, இழந்துட்டாங்க. மக்கள் ஏத்துக்கிறாங்களா ஏத்துக்கலான்றதை பத்தி வைகை செல்வன் கவலைப்பட தேவையில்லை. அதிமுக ஏத்துக்குதா ஏத்துக்கலான்றதை பத்தி பேசுறதுதான் வைகை செல்வனோட வேலையை ஒழிய மக்களை பத்தி வைகை செல்வன் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்களை இதுவரைக்கும் யாருமே இழிவுபடுத்தாத விதத்துல பிஜேபி கடந்த 2 மாசமா இழிவுபடுத்திட்டு இருக்கு. இதை விட உங்களுக்கு அவமானம் ஏதாவது உண்டா? அதிமுகல இருந்து ஒருத்தர் முதலமைச்சர் ஆவார்ன்றதும் மந்திரி சபையில பிஜேபி இருக்குன்றதும் உங்களுக்கு கொஞ்சம் கூட, அதாவது 1% கூட உங்களுக்கு சுயமரியாதை இல்லையா? அது ஒரு அடிப்படையில் ஒரு செக்யுலர் பார்ட்டி, மதசார்பற்ற கட்சி பிஜேபி, அதிமுக என்பது. நீங்கள் பிஜேபியோட சேர்ந்ததே மிகப்பெரிய வரலாற்று பிழை. மற்ற மாநிலங்களில் கூட பிஜேபி கட்சிகளோட சேர்ந்துருக்காங்க. எல்லா கட்சியும் இப்படி இழிவுபடுத்தல, அழிக்கல. ஏன் வந்து இப்படி உங்களை இழிவுபடுத்துறாங்க? இந்த 3 மாசமா என்ன நடக்குது தமிழ்நாட்டில்? உங்கள் சுயமரியாதையை எவ்வளோதான் அவங்க சுரண்டி பார்ப்பாங்க. அந்த ப்ரெஸ் மீட்டில் அலையன்ஸாக அனௌன்ஸ் பண்ணுறாரு. அவருக்கு இடது பக்கம் அண்ணாமலை, வலது பக்கம் எடப்பாடி. கூட்டணிக்கு தலைவர் எடப்பாடின்னு அவரே சொல்றாரு, அமித்ஷாவே. ஆனா அவரை பேச அனுமதிக்கல. இதை விட ஒரு மானக்கேடு அதிமுக ஏதாவது இருக்க முடியுமா? இதுக்கு மேல என்னங்க வேணும் இந்த அலையன்ஸ்ல இவங்க கண்டினியூ பண்றதுக்கு? ஒன்னு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்களேன். இவங்க நினைக்கிறாங்க எல்லா அவமானத்தையும் சகிச்சுக்கிட்டு போய் நம்ம கூட்டணியில நின்று ஜெயிச்சு சிஎம் ஆயிட்டா சமாளிச்சிடலான்னு. 2 விஷயம். இந்த அவமானங்களோட நீங்க மக்கள் மத்தியில போகும்போது மக்கள் உங்களை நிராகரிப்பார்கள், தூக்கி அடிப்பார்கள், நீங்கள் படுதோல்வியை தழுவீர்கள். 2வது, ஒருவேளை தப்பி பழிச்சு அமைச்சரவை கவர்மெண்ட் போனீங்கன்னா பிஜேபி உங்களை உண்டு இல்லைன்னு ஒவ்வொரு செங்கலா உருவான். ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க அதாவது பைபிள்ல ஒரு வாசகம் வரும், இஃப் யூ சர்வ் டெவில் ஒன்ஸ் யூ லவ் டு சர்வ் ஃபார் எவர். அதாவது நீங்கள் பிசாசுக்கு ஒரு முறை ஊழியம் செய்வது என்று முடிவு செய்து விட்டால் எப்பொழுதும் நீங்கள் ஊழியம் செய்வீர்கள். அதுதான் சார் இது சுயமரியாதை. 1% உள்ள அதிமுக இதெல்லாம் ஏற்றுப்பாங்க. இதை மீறி அந்த அலையன்ஸ் எப்படி? ஆல்ரெடி அந்த அலையன்ஸ் ஜெல் ஆகல, ஃப்ரெஜைலாக இருக்குது, ரொம்ப அப்படியே பலன்னு இருக்குது. தலைவர்கள் மத்தியில் தான் ஒத்திசைவு இருக்க வழிய தொண்டர்கள் மத்தியில் எந்த விதமான ஒருங்கிணைப்பும் இல்லை. பிஜேபிக்கு வந்த வரைக்கும் லாபம். ஏடிஎம்கே தொண்டர்கள் 70% மேலே அந்த அலையன்ஸை வெறுக்கிறாங்க, கீழே ஜெல் ஆகல. இதில் இப்படிப்பட்ட காரியங்கள் வந்து இன்னமும் அதிமுகவை மக்கள் மத்தியில் அந்நியப்படுத்திவிடும். பாஜக தலைமையோட எடப்பாடி பழனிசாமி அவர்களோட எஸ்பி வேலுமணி அவர்கள் தான் நெருக்கமாக இருக்கிறார் அப்படின்னு தொடர்ச்சியாக தகவல் வந்துட்டு இருக்கு. சமீபத்தில் நடந்த RSS மாநாட்டில் கூட கோயம்புத்தூர்ல எஸ்பி வேலுமணி அவர்கள் தான் கலந்து கொண்டார் இல்லையா? ஸோ அமித்ஷா அவர்கள் எஸ்பி வேலுமணியை மைண்ட்ல வச்சு தான் இப்படி சொல்லியிருக்காரா? சார், அவர் யாரை மைண்ட்ல வச்சு சொன்னாருன்னு எனக்கு தெரியாது. நீங்க சொல்றது உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாவும் இருக்கலாம். பிரச்சனை அது இல்லை. அது வந்து உள்ளே வெளியே மங்காத்தா விளையாடுற விளையாட்டு. எஸ்பி வேலுமணியா, தங்கமணியா, செங்கோட்டை, இது அபத்தமான பேச்சு. எடப்பாடி இல்லைன்றது அந்த கட்சி உள் விவகாரத்தில் பிஜேபி எவ்வளவு தூரம் தலையிடுது? எப்படி அந்த கட்சி பொறுமையா இருக்குது? எப்படி சார் அந்த கூட்டணியில் இன்னமும் அவங்க தொடர்றாங்க? சார், இது 96 நிலைமையை தான் சார் ஞாபகப்படுத்துது. 30 வருஷத்துக்கு முன்னால அதெல்லாம் பார்த்துருக்கேன். நீங்கள் காலேஜில் இருந்தீங்களா இல்லை பிறந்தீங்களான்னு எனக்கு தெரியாது. 96 நரசிம்மராவ் ஜெயலலிதா அலையன்ஸ் இப்படி தான் கடைசி நிமிஷம் வரைக்கும் ஒருவர் எவ்வளவு தூரம் வந்து தூற்ற முடியுமோ தூற்றிக்கொண்டு, வசை மாறி பொழிந்து கொண்டு, ஒருவர் மீது ஒருவர் காரி உமிழ்ந்து கொண்டு, கடைசி நிமிடம் வரைக்கும் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முதல் நாள் அலையன்ஸ் வச்சு மூப்பனார் வெளியில் வந்தார். நரசிம்மராவ் குடும்பாவையெல்லாம் கொளுத்துனாங்க. காங்கிரஸ் ஆஃபீஸில் காங்கிரஸ் கொடியை இறக்கி கொளுத்துனாங்க. கடைசியில் அந்த அலையன்ஸ் 0 ஆச்சு. ஜெயலலிதாவே தோத்தாங்க. காங்கிரஸ் 234 0, 40 தொகுதியும் 0. அந்த நிலைமை தான் இன்றைக்கி அதிமுக வரப்போகுது. 96 நரசிம்மராவ் ஜெயலலிதா செஞ்சது இன்றைக்கி எடப்பாடியும் மோடியும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படித்தான் நான் இதை பார்க்கிறேன். இந்த அலையன்ஸ் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து நடக்கக்கூடிய சம்பவங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறேன், பிஜேபியோட அலையன்ஸ் பல கட்சிகள் இந்தியாவில் போய்கிட்டு இருக்காங்க. அது வேற. அதில் கூட ஒரு ஒத்திசைவு இருக்கும். அது எப்படி சொல்கிறது, ஒரு பொலிட்டிக்கல் டெக்கரம்னுவாங்க. பிஜேபி மதவாத கட்சி, அதெல்லாம் ஒரு பக்கம் விடுங்க. எலக்ட்ரல் அண்டர்ஸ்டாண்டிங்னு வரும்போது பல மாநிலங்களில் அவங்க கூட்டணி வச்சு 17 மாநிலங்களில் இன்றைக்கி ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சிருக்காங்க, மத்தியில் ஆட்சியில் இருக்காங்க. இந்த மாதிரி மாநில கட்சிகளோட கூட்டணி வைக்கும்போது மாநில கட்சிகளோட சுயமரியாதையோட நடத்தி பல இடங்களில் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. இந்த மாதிரி வச்சு செய்யறதுன்னு வாங்கல, தோச்சு எடுக்கிறாங்க. தினமும் வந்து காவால முக்கி எடுக்கிறாங்க அதிமுகவை. இப்படி எங்கேயுமே அலையன்ஸ் வச்சதில்லை அவங்க. கடந்த காலங்களில் திமுக 2 தடவை பிஜேபியோட வச்சிருக்கு, அதிமுக 2 தடவை வச்சிருக்கு. இவ்வளவு அவமானங்கள் அவங்க சந்திச்சதில்லை. அதே மாதிரி அந்த பீரியட்ல திமுக
99 2001, அதிமுக 98 2004 வச்சப்போ கூட பிஜேபியோட தான் அவங்களுக்கு அலையன்ஸ் இருந்தது ஒழிய ஆர்எஸ்எஸோட இல்லை. நீங்கள் எப்போ முருகன் மாநாடுல போய் உக்காந்தீங்களோ அன்னைக்கே உங்கள் சுயத்தன்மையை இழந்துட்டீங்க, நீங்கள் பிஜேபியோட ஐக்கியமாயிட்டீங்க. அப்போ அமித்ஷா உங்களை இப்படி தான் நடத்துவார், இதில் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. தொடர்ச்சியா இப்படி எதிர்வினை ஆற்றலைன்னா அதிமுக எடப்பாடி அவர்கள் கண்ட்ரோல் தான் இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. நேச்சுரலி வரும். அது யார் கண்ட்ரோல் இருக்குது? அது அமித்ஷா கண்ட்ரோல் இருக்குது. சரியான கேள்வி. இது எதிர்வினை ஆற்றாமல் அமைதியாக இருக்கீங்க, கடந்து போகிறீங்க, மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு எதுக்கு அப்படியே மயிலர்கால வருடி கொடுக்குறாரு வைகை செல்வன்? மக்கள் ஏற்றுக்கிறது ஏற்றுக்காத அடுத்த ஸ்டேஜ்னு உங்கள் கட்சி ஏற்றுக்குமா அதை சொல்லுங்கள். முதலுக்கே மோசம் வந்திருக்கு. இது அதிமுக கிடையாது, இது அமித்ஷா திமுக. அதில் எந்த சந்தேகம் வேணாம் உங்களுக்கு. தெளிவாக அவங்க இதை ஒரு பேட்டர்னாகவே செய்கிறாங்க. 11 அலையன்ஸ் உங்களை உள்ளே கொண்டு வந்த பிறகு அமித்ஷாவோட பேச்சு, அண்ணாமலை பேச்சு, இன்னைக்கு அமித்ஷாவோட பேட்டி, இதுக்கு மேலே என்ன உங்களுக்கு சந்தேகம் வேணும்? இந்த அலையன்ஸ் முழுக்க முழுக்க அமித்ஷா கண்ட்ரோலில் தான் இருக்குன்றது. அதிமுகவிலேருந்து ஒருத்தர் முதலமைச்சர் ஆவார்னு பட்டவர்த்தனமாக எடப்பாடி பெயரை சொல்ல மறுப்பதன் மூலம் அவர்கள் எடப்பாடியோட அத்தாரிட்டியை அண்டர்மைன் பண்ணுறாங்க. நான் சொல்கிறதான்றாங்க. இது வச்சு உள்ளே செய்யறது. மறுபடியும் சொல்கிறேன், அதாவது உள்ளேயே கொண்டு வச்சு அவங்களோட எல்லா ஸ்ட்ரென்த்தையும் உருவுறது அப்படியே கம்ப்ளீட்டாக. கடைசியில் சக்கையாக போய் நிற்கும். இது எதுலேருந்து வருதுன்னா 2021 அண்ணாமலை தலைவரானவன முதல்ல பிரஸ் மீட்டில் சொன்னார்ல, இனிமேல் தமிழக அரசியல் களம் திமுக அதிமுக என்று இருக்காது, திமுக பாஜக என்று தான் இருக்குன்னார். அதான் இனிமேல் திமுக பாஜக என்று தான் அரசியல் களம் இருக்க வேண்டும். அதற்கு ஒரு திராவிட கட்சி அழியணும், திமுகவை எதிர்த்து அழிப்போம், அதிமுகவை கூடி அழிப்போன்றது தான் பிஜேபியோட ஸ்ட்ராட்டஜி. அதை தான் இப்போ 2வது சொன்னதை முதல்ல செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அதிமுகவை தொடர்ச்சியாக அமித்ஷா குட்டிகிட்டே இருக்காருன்னா என்னைக்கா ஒரு நாள் வெடிக்கும் இல்லையா? எலெக்ஷன் முன்னாடி வெடிச்சுன்னு நினைக்கிறீங்களா? அதாவது இது எப்படி சொல்கிறது, அதாவது சுயமரியாதை கொஞ்சமாவது இருக்கும், அந்த வெடிக்கும். மொத்தமாக அடகு இல்லை சிவா, இது வித்துட்டாங்க. அடகு வச்சா கூட மீட்டுக்கலாம், வித்துட்டுன்னா என்ன பண்ணுவேன்? கட்சியை வித்தாச்சு, தொண்டர்கள் தான் முடிவு செய்யணும். இவங்க கூட்டணி விட்டெல்லாம் வெளில வர மாட்டாங்க, நான் அதையும் சொல்லிடுறேன். அந்த துணிச்சல்லாம் இவங்களுக்கு கிடையாது. ஏன்னா இவங்க போய் நல்லா லாக் ஆகிருக்காங்க, கட்டுண்டார்கள். இவங்க சரியாக போய் மாட்டியிருக்காங்க. இந்த 4.5 வருஷம் தான் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும்னால அதான் இது. அதிகபட்சம் வெளியில் அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னா அது அனுபவம் மாறாது, ஒன்றுமே மாறாது. அதுக்கு சுயமரியாதை இருக்கணும். நீ முதல்லேருந்தே எதிர்த்துருக்கணும். ஆராசாவை பிடிச்சி உள்ளே வச்சாங்க, கனிமொழியை பிடிச்சி உள்ளே வச்சாங்க. அவங்களாம் என்ன அதுக்காக கட்சி நிலைமை மாறிச்சா என்ன? காங்கிரஸோட இருக்கிற வரைக்கும் இருந்தாங்க, அப்புறம் வெளியில் வந்தாங்க. எல்லாரையும் ஒன்றும் பிஜேபி அழிச்சிட முடியாது, அப்படிலாம் ஒன்றும் சொல்லாதீங்க. அது இன்றைக்கி நாடு பூரா ஈடிக்கு எதிராக நீதிமன்றங்கள் திரும்ப ஆரம்பிச்சிருக்கு. இதே டாஸ்மாக் கேஸில் சுப்ரீம் கோர்ட் காரி உமிழ்ந்து அதுக்கு ஸ்டே கொடுத்தாங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஆகாஷ் பாஸ்கரன் அந்த ஒரு பேர் என்ன, இன்னொரு இண்டஸ்ட்ரியல் ஜூஜுவா யாரோ ஒருத்தர், எப்படி அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் எப்படி நோட்டீஸ் பண்ண ஸ்டே பண்ணியிருக்காங்க. இது தப்பு ரைட்டுன்றது வேற விஷயம். ஈடி இஷ்டம் போல் ஆட முடியாதுங்க. மோடி 3.0 ஈடி இஷ்டம் போல் ஆட முடியாது. ஸோ அதுதான் இன்றைய நிலைமை. ஸோ இவங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இவங்க எதுக்கு பயப்படுறாங்க? இந்த தலையை வாங்கிடுவாங்க. இப்போ கெஜ்ரிவாலை பிடிச்சி உள்ளே போட்டாங்க, வெளில வந்தாருன்னா போயிடுச்சா? அப்படிலாம் நீங்கள் பயந்து அரசியல் இருக்கும். அப்போ ஒழுங்காக இருக்கணும். நீங்கள் ஊரை கொள்ளையடிப்பீங்க, எல்லா விதமான தப்பு காரியத்தையும் பண்ணுவீங்க, அதிகாரத்தில் துஷ்பிரயோகம் பண்ணுவீங்க. ஆனால் அவங்கள பழி வாங்கக்கூடாதுன்னா பழி வாங்க தான் செய்வான். கண்டிப்பாக பழி வாங்க தான் செய்வான். நீ தப்பு பண்ணியிருக்க மாட்டேன், நீ தைரியமாக தப்பு பண்ணலான்னா நிற்க வேண்டியதானேன்றாங்க. எல்லாரையும் ஒன்றும் தலையை சீவிட முடியாது ஈடியை வச்சு. அதுவும் இன்னைக்கு மோடி 3.0 நீதிமன்றங்கள் ஈடிக்கு எதிராக திரும்ப ஆரம்பிச்சிருக்கு பெரிய அளவில். அப்படி நீங்கள் எதுக்கு பயப்படுறீங்க? இவங்க பிஜேபி அலையன்ஸை உதறிட்டு வெளியில் வந்தாங்கன்னா தப்பிச்சாங்க. மாறா இந்த அவமானங்களெல்லாம் சகிச்சுக்கிட்டு இவங்க உள்ளேயே தொடர்வார்களே. ஆனால் மறுபடியும் சொல்லுகிறேன், 96 ஜெயலலிதா நரசிம்மராவ் அலையன்ஸ் எப்படி தமிழ்நாட்டு மக்களால் தூக்கி எறியப்பட்டதோ அதுபோல இந்த அலையன்ஸ் எடப்பாடி மோடி அலையன்ஸ் மக்கள் மன்றத்தில், தமிழ்நாட்டு மக்கள் மன்றத்தில் தூக்கி எறியப்படும். கண்டிப்பாக டிஸ்கஷன் போயிருக்கோம் சார். தொடர்ச்சியாக ஒவ்வொரு வாட்டி அதிமுக கூட்ட டிஸ்கஷன் போயிருக்கு. நீ அமித்ஷா அவர்கள் பேட்டிக்கு அப்புறம் டிஸ்கஷன் போயிருக்கோம். யார் அதை தடுக்கிறாங்க? கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி இதை விரும்ப மாட்டார் இல்லையா? அமித்ஷா பேசுறது யாருமே விரும்ப மாட்டாங்க சிவா. எடப்பாடி மட்டும் இல்லை, எந்த தலைவர்களும் விரும்ப மாட்டாங்க, எந்த தொண்டர்களும் விரும்ப மாட்டாங்க. பட் தலைவர்கள் அடிமையாயிட்டாங்க. யுவர் சோல்டு யுவர் சோல் வித்துட்டீங்க நீங்கள். அமித்ஷாவோட இது மோகன் பகவத்தோட மேடையில் எஸ்பி வேலுமணி ஏறி இதை கொடுக்குறாரு, வேலை கொடுக்குறாருன்னா என்ன சாதாரண நிகழ்வாது? நான் அதை தான் சார் சொன்னேன் உங்களுக்கு. 98 2004 2 மக்களவைத் தேர்தலில் ஜெயலலிதா பிஜேபியோட இருந்தாங்க. 99 மக்களவைத் தேர்தல் 2001 கலைஞர் பிஜேபியோட இருந்தார். ஆனால் ஜெயலலிதாவும் கலைஞரும் பிஜேபியோட தான் அலையன்ஸில் இருந்தாங்களே ஒழிய ஆர்எஸ்எஸோட அலையன்ஸில் இல்லை. இப்போ இருக்க அதிமுக ஆர்எஸ்எஸோட அலையன்ஸில் இருக்குது. அதனால தான் முருக பக்தர் மாநாட்டில் போய் 5 மந்திரி உட்காரோம், மேடையில் ஏறி எஸ்பி வேலுமணி வேலை கொடுக்குறாரு. ஏங்க மோகன் பகவத்துக்கு நீ வேலை கொடுக்குறேன்னா முடிஞ்சு போச்சுங்க. அதிமுக தான் அன்றைக்கே சங்கு ஊதியாச்சுங்க. அன்றைக்கி என்ன சாதாரண நிகழ்வா? இது உணர்த்தக்கூடிய செய்தி என்ன?
மக்கள் என்ன சோற்றால் அடித்த பிண்டங்கள் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா? அதோட தொடர்ச்சி நீங்கள் எல்லாத்தையுமே ஐசோலேட்டடாக பார்க்காதீங்க சிவா. தொடர்ச்சியாக, அதாவது there is a method in the madness வாங்க. எல்லாத்துக்கும் ஒரு லிங்க் இருக்குது உங்களுக்கு. நான் சொல்கிறது எல்லாமே பொதுவெளியில் இருக்க விஷயங்களை மட்டும் வச்சு சொல்கிறேன். உங்களுக்கு எந்த சோர்ஸஸும் வேணாம், உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உள்ள தகவல் சொல்கிறதுக்கு ஆள் வேணாம், பெரிய தலைவர்களோட உங்களுக்கு பரிச்சயம் வேணாம், சோர்ஸஸே வேணாம். உங்களுக்கு பொதுவெளியில் இருக்க விஷயங்களை மட்டுமே வச்சு மினிமம் காமன் சென்ஸ் இருந்ததுன்னா உங்களால் என்ன நடக்குதுன்றதை புரிஞ்சுக்க முடியும். 80% மெட்டீரியல் ஓப்பன் சோர்ஸ் தான், இந்த பேப்பரில் இருக்கிறது தான். நீ கண்ணை திறந்து பார்க்கறது, காதை நல்லா தீட்டி வச்சுனாலே போதும், புரிஞ்சுக்கலாம். பெரிய அளவில் உனக்கு சோர்ஸ்லாம் வேணும்னு அவசியமே கிடையாது. இதுக்கு மேலே இது என்ன பெரிய கம்ப சுத்திரமா இல்லை குழம்பு சரிவு வேணும் மாதிரி? உள்ளங்கை புண்ணுக்கு கண்ணாடி எதுக்கு? அழியுது. அதிமுக கூடி அழிக்கிறான் பிஜேபி. அதான் தொடர்ச்சியா இந்த மாதிரி அதிமுகவுக்கு எதிராக பாஜக தரப்புல இருந்து ஏதோ ஒரு விமர்சனம் வைக்கும்போது அது கூட்டணிக்குள்ள பிரச்சனை ஏற்படும் சொல்லிட்டு அமித்ஷாக்கு தெரியாதா? இல்ல அமித்ஷாக்கு சொல்றவங்க அதை சரியா சொல்லலையா? அதெல்லாம் அமித்ஷாவுன்னு முட்டாள்லாம் நினைக்காதீங்க. தெரிஞ்சு கான்ஷியஸ் டிசிஷன் பிஜேபின்றாங்க. இந்த எலெக்ஷன்ல 26ல திமுக இன்னொரு தடவை ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சா அவங்களுக்கு கவலையே இல்லை, வரட்டும். ஆனா இந்த ப்ராசஸ்ல கூட்டணியில அதிமுக அழியுதுல வச்சு செய்யறான்றாதான். இதுதான் இதை புரிஞ்சுக்கோங்க தெளிவா. அவங்க தான் கூட்டணி கட்சி அவங்க பலவீனப்படுத்துறாங்க. அப்ப தெரியாமல செய்வாங்க. நீங்க 2 கட்சி கூட்டணி சேர்றீங்கன்னா உன்னோட ஹோலி கவுஸ்ன்னு சொல்லக்கூடிய புனித பசுக்களை நான் தொடக்கூடாது, என்னோட நீ தொடக்கூடாது. இப்ப பெரியாரும் அண்ணாவும் அதிமுகவும் ஹோலி கவ், அதை நீ தொடக்கூடாது. நான் கேட்குறேன், இதே அதிமுக ஒரு எம்ஜிஆர் ரசிகர்கள் மன்றம் ஒரு மாநாடு நடத்துறாங்க உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, ஒரு ஃப்ரண்டல் ஆர்கனைசேஷன். எப்படி இந்து முன்னணி பிஜேபிக்கு ஃப்ரண்டல் ஆர்கனைசேஷன், ஏடிஎம்கேக்கு அப்படி ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த மாநாட்டில், எம்ஜிஆர் மாநாட்டில் அவங்க பிஜேபியோட தலைவர்களாக இருந்த யார், ஷியாமா பிரசாத் முகர்ஜி, எகடேவார், வீர் சாவர்கர், இவங்களெல்லாம் இழிவுபடுத்தி ஒரு காணொலி காட்சி வெளியிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. பிஜேபி அதை ஒத்துக்குமா? இல்லை அதை கடந்து போக முடியுமா? அது அவங்க கருத்துன்னு கடந்து போக முடியுமா? முடியாது. இல்லை, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு ஹோலி கவ் இருக்குங்க, அதை நீ தொடக்கூடாது. குறைஞ்சபட்ச தர்மம் கூட அவங்களுக்கு இல்லையாங்க பிஜேபிக்கு. கூட்டணியில் இருக்கும்போது கூட்டணி கட்சியோட தர்மத்தை நீ அவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. திமுகவோட இருக்கும்போதும் அதிமுகவோட 4 தடவை கூட்டணியில் இருந்தீங்களே, அண்ணாவையும் பெரியாரையும் நீங்கள் இழிவுபடுத்துறீங்க. சரி, அண்ணாவை பற்றியும் பெரியாரை பற்றியும் இந்து முன்னணிக்கு ஒரு பார்வை இருக்கும், அதை பற்றி நான் சொல்ல வரல, அது வேற. பெரியாரை பற்றி உனக்கு ஒரு பார்வை இருக்கும், எனக்கு ஒரு பார்வை இருக்கும். மாறுபட்ட பார்வை இருக்க காரணத்தாலேயோ அல்லது பெரியாரை ஈவேரான்னு சொல்கிறதோ, பெரியாரை இன்னும் எவ்வளோ தூரம் நீ கடுமையாக விமர்சனம் பண்ணுறதோ அதெல்லாம் உன் உரிமை. அதை நான் ஒன்றும் குறைச்சி மதிப்பில்லை. அந்த உன் உரிமையை நான் மதிக்கிறேன். ஆனால் கூட்டணியில் இருந்துக்கிட்டு அதை நீ செய்யும்போது அதிமுக எப்படி அதை கடந்து போக முடியும்? நீ கடந்து இல்லை போற. அப்போ இங்கே தான் உன்னை கூட இருந்து அண்டர்மைன் பண்ணுறதுனோ, உன்னோட வேரை அவன் ஆட்டுறான், வேற உருவுறான், வேரில் வெந்நீரை ஊற்றுறான். ஸோ இந்த அலையன்ஸ் ஆல்ரெடி இது ஃப்ரெஜைலுங்க, ஆல்ரெடி இது ரொம்ப போலாக இருக்குது, டேக் ஆஃபே ஆகலை. இது அந்த நேரத்தில் இதை செய்யும் போதும் இந்த பேட்டியும் தொடர்ந்து அது நடந்துக்கிட்டே இருக்குது. அப்படி உள்ள வச்சு சரியான வார்த்தை வச்சு செய்யறதுன்னு அதான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. 26ல் அவங்க திமுக வந்தால் கூட பரவாயில்லைங்க, இங்கே அதிமுக காலி ஆகணும். அந்த வேலையை அமோகமாக செய்கிறார் அமித்ஷா. அதிமுக தான் முடிவு பண்ணணும். சும்மா அவங்க செய்தி தொடர்பாளர்களை வச்சு கீச்சுன்னு 26ல் கோட்டையில் அமித்ஷா கொடிய, அண்ணாமலை இவர் எடப்பாடி கொடியேற்றுவார்னு ஏதாவது அர்த்தம் இருக்கா? நீங்களா உங்கள் செய்தி தொடர்பாளர்களை, உங்கள் ஸ்போக்ஸ் பர்சன்ஸை, உங்கள் ஐடிவிங் தலைவர்களை வச்சுக்கிட்டு சோஷியல் மீடியாலையும் தனியார் யூடியூப் சேனல்லையும் இல்லை சேட்டலைட் சேனல்லையும் இல்லை பேப்பர்லையும், அதாவது அச்சு ஊடகங்கள், காட்சி ஊடகங்கள், சமூக வலைதளங்களில் எடப்பாடி தான் முதலமைச்சர் ஆவார்னு அதிமுகவை சார்ந்தவர்கள் கூக்குரலிடுறதால எந்த பிரயோஜனமும் வரப்போறதில்லை. அங்கே உங்கள் காலு கீழே இருக்க வேற அவங்க வெட்டி தூக்கி எரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதிமுக வாக்காளர்கள், அதிமுக நண்பர்கள் தான் இதை புரிஞ்சுக்கணும். இதுக்கு மேலே இந்த அலையன்ஸ் அது எப்படி டேக் ஆஃப் ஆகும்னு எனக்கு புரியல. அமித்ஷா அவர்களுடைய அந்த பேட்டியிலேயே பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் என்டி அலையன்ஸ் வருவாரான்னு கேட்கும்போது இன்னும் டைம் இருக்குது, விரைவில் சார்ட் அவுட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? என்ன அவங்க அந்த விண்டோ ஓப்பன் பண்ணி தான் வச்சிருக்காங்க. ஓகே, விஜய் விஷயத்துல அவங்க ஒரு விண்டோவை ஓப்பன் பண்ணி தான் வச்சிருக்காங்க. அது நேச்சுரல், எனி பார்ட்டி. அது எனக்கு என்னமோ அதில் ஒன்றும் குறை சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஆஸ் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி, டிஎம்கேக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சின்ற முறையில், திமுகவை வீழ்த்துவதற்காக அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சின்ற முறையில், திமுகவோட நேரடி அரசியல் எதிரி என்கின்ற முறையில் பிஜேபியோடைய அமித்ஷாவுடைய அந்த கருத்து ஒன்று, அது தவறு இல்லை, அது அவங்களோட உரிமை. விஜயத்தான் பக்கம் இழுக்க அவங்க முயற்சி பண்ணுறதும், அது நாள் இருக்குது அப்படின்னு சொல்கிறதும், ஐ திங்க் அது அவங்க உரிமை. அதில் நம்ம கருத்து சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது. விஜய் அந்த பக்கம் போகிறதுக்கு ஒரு 10% வாய்ப்பு இருக்குன்னு தான் எனக்கு தோணும். இழுக்க முயற்சி பண்ணுறது தப்பு இல்லை, எந்த மாதிரி இழுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அரசியலில் எவ்ரிதிங் இஸ் குட் இன் லவ் அண்ட் வார். ஈடியை விட்டும் இழுக்கலாம், கொள்கை ரீதியாக இழுக்கலாம், பணத்தை கொடுத்தும் இழுக்கலாம். நத்திங் சக்சீஸ் லைக் சக்ஸஸ் இன் லைஃப்னுவான். நீ ஏன் போற? அவன் இழுப்பான், நீ எதுக்கு போற? எல்லாரையும் ஒன்றும் பிஜேபியில் வேலைக்கு வாங்கிட முடியாது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வரலாறு திரும்ப அடிக்கும்.
யாரும் நிரந்தரம் கிடையாது, யாரும் சாஸ்வதம் கிடையாது. மோடி 3வது தடவை வந்துட்டாருன்னா என்ன காலத்துக்கும் இன்னும் 100 வருஷம் மோடி பிரதமராக இருப்பாரா, இல்லை பிஜேபி ஆட்சியில் இருக்குமா? வலிமையான தலைவர்கள், மூர்தன்யம் மிக்க சர்வாதிகார தன்மை கொண்ட தலைவர்கள் மோடியும் அமித்ஷாவும் இருக்கிறதுனால பிஜேபிக்கு நாட்டு பூரா வெற்றி கிடைக்குது. எல்லா காலத்திலையும் அவங்களுக்கு தலைவர்களாக இருக்க மாட்டாங்க. ஒரு வீழ்ச்சி வரும், இயற்கைன்னு ஒன்று இருக்குது. அப்போ நீங்கள் வட்டிக்கு முதலமா இதுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும். ஆனானப்பட்ட காங்கிரஸ் இன்னைக்கு எந்த கதியில் இருக்குது? ஆடாத ஆட்டம், எமர்ஜென்சியில் ஆடாத ஆட்டம். நாடு முழுவதும் 60 வருஷம் ஆண்ட கட்சி இன்னைக்கு காங்கிரஸ் எப்படி இருக்குது? அந்த நிலை நாளைக்கு பிஜேபி வரும். அன்னைக்கு காங்கிரஸை மையமாக வச்சு இந்திய அரசு சுழண்டது, இன்னைக்கு பிஜேபியை மையமாக வச்சு சுழலுது. ரங்கராட்டினம் தான், மேலே இருக்கும் கீழே போகிறதும், கீழே இருக்கும் மேலே போகிறதும். அதனால எது ஒன்றுமே சாஸ்வதம் இல்லை சிவா. ஆனால் காங்கிரஸ் கூட இந்தியாவை பூரா சர்வாதிகார தன்மையில் ஆண்டப்ப கூட இந்திரா காந்தி இந்தியாவே சிறைக்கூடமாக மாத்தினப்ப கூட வந்து மத ரீதியாக மக்களை பிளக்கல. அவசர நிலை காலத்தில் வந்து கருத்துரிமை மறுக்கப்பட்டு, பேச்சுரிமை மறுக்கப்பட்டப்ப இந்துக்கும் மறுக்கப்பட்டது, முஸ்லீமுக்கும் மறுக்கப்பட்டது, கிறிஸ்தவனுக்கும் மறுக்கப்பட்டது, சீக்கியனுக்கும் மறுக்கப்பட்டது, எந்த மதத்தையும் சாராதவனுக்கும் மறுக்கப்பட்டது. அதில் ஒரு சமத்தன்மை தான் இருந்தது ஒழிய அதில் செரிபிக் பண்ணி இஸ்லாமியருக்கு மட்டும் மத உரிமையை மறுக்கிறது, கருத்துரிமையை மறுக்கிறது, இந்துக்களுக்கு கொடுக்கறதுன்ற அந்த அடிப்படை பேர் அட்டூழியத்தை, மனித பண்புகளுக்கு எதிரான, சராசரி மனித தன்மைக்கு எதிரான கேடுகட்ட காரியத்தை இந்திரா காந்தி பண்ணல. 1000 தப்பு பண்ணாலும் அந்த அம்மா அடிப்படையில் ஷி வாஸ் எ செக்யுலர் லீடர். அடிப்படையில் அவர் ஒரு மதசார்பற்ற தலைவர் தான். இன்றைக்கு இருக்கக்கூடியவங்கெல்லாம் அவருடைய நிழலுக்கு கூட இவர்கள் சமமாக மாட்டார்கள். தப்பு பண்ணாங்க, ஆனால் அந்த தவறுக்கு அவர் மன்னிப்பு கேட்டார். நீங்கள் பண்ணுற தப்புக்கு மன்னிப்பு கேட்டீங்களா? அன்னைக்கு இருந்தது டிக்ளேர்டு எமர்ஜென்சி, இன்னைக்கு அன்டிக்ளேர்டு எமர்ஜென்சி. அமித்ஷா வந்து இன்னைக்கு என்னெல்லாம் பண்ணுறாரு, என்னெல்லாம் பேசுறாரு. இந்த ஒரு கட்சி என்ன ஒரு 20% ஓட்டு இருக்குங்க. அந்த கட்சி 32 வருஷம் தமிழ்நாடு 30 வருஷம் ஆண்ட கட்சிங்க. இது அதிமுகவை அமித்ஷா இழிவுபடுத்துறது அதிமுகன்ற கட்சியை மட்டும் இல்லைங்க, தமிழ்நாட்டு மக்களில் ஒரு தரப்பினரை, ஒரு பிரிவினரை அவர் இழிவுபடுத்துறாரு. கூட்டணி வைக்கிறதுன்றது என்ன உங்களுக்கு கொத்தடிமையாங்க? நீங்கள் அதிமுகவை இழிவுபடுத்துறது அந்த கட்சியை இழிவுபடுத்தலை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் தான் நீங்கள் இழிவுபடுத்துறீங்க. இது அதிமுக தொண்டர்களுக்கு புரியணும். இல்லைன்னா வேலை அவங்க மட்டும் இல்லை, தமிழ்நாடும் சேர்ந்து கொடுக்கும். அதிமுக பாஜக முதல்ல கூட்டணியே வந்து கலகலத்து போய் தான் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி வந்து விஜய் வர்றதுக்கு 10% வாய்ப்பு இருக்குன்னா, ஒருவேளை அவர் வந்தாருன்னா ஸ்ட்ராங்காக நினைக்கிறீங்களா கூட்டணி? இல்லை, வந்தாருன்னா டிஎம்கேக்கு ஒரு டஃப் ஃபைட் இருக்கும், நிச்சயமாக ஒரு டஃப் ஃபைட் இருக்கும், களத்திலே டஃப் ஃபைட் இருக்கும். அதோட பர்செப்ஷன் வைஸ் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃப்ரெஜைல் நேச்சர் இருக்கு இல்லையா? ஏன்னா இந்த அலையன்ஸ் ஜெல் ஆகல, டேக் ஆஃப் ஆகல. அது நம்மளை விட அமித்ஷாக்கு நல்லா தெரியும், நம்மளை விட நயினார் நாகேந்திரன் நல்லா தெரியும், நம்மளை விட அண்ணாமலைக்கு தெரியும். அதனால தான் அவங்க விஜய்க்கு அழைப்பு கொடுக்குறாங்க. யோசிச்சு பாருங்க, இந்தியாவில் பெரிய கட்சி பிஜேபி, 17 மாநிலங்கள் ஆண்டு கொண்டிருக்க கட்சி, இந்தியாவை 11 ஆண்டுகள் ஆண்டு கொண்டிருக்க கட்சி, 36% வாக்குகளை வைத்திருக்கக்கூடிய கட்சி ஒரு பக்கம், அந்த கட்சி இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் 30 ஆண்டுகள் ஆண்ட கட்சி. இந்த 2 கட்சிகளும் சேர்ந்தும் அவங்களுக்கு அது ஜெல் ஆகல, டேக் ஆஃப் ஆகலன்ட்டு தானே விஜய்க்கு தினமும் வெத்தலை பார்க்க வச்சு அழைப்பு கொடுக்குறாங்க. நம்மளோட நல்லா தெரியுது இது கீழே ஒர்க் அவுட் ஆகலன்னு. ஆகவே அவங்க பலவீனத்தை அவங்களே வெளியில காமிச்சுக்கிறாங்க. அவர் என்ன பண்ணுவார், விஜய் என்ன பண்ணுவாருன்றது அவர் தான் முடிவு பண்ணும். என் ரிசல்ட் ஒன்று தான் சிவா, இந்த அதிமுகவை பாஜக கூடி அழிக்குது, அவங்கள மேலே தோளில் கையை போட்டு அவங்கள அழிக்கிறது. இதுதான் இதை அதிமுக நண்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரொம்ப நன்றி சார். அமித்ஷா அவருடைய பேட்டி தொடர்பாக பல்வேறு விஷயங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி.